ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமாகளும். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மெஜிஷியன் ஸ்டோரியோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். கடைசியா இல் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நான் காசு கொடுக்குறேன், நீ மேக்ஸ் எக்ஸாம்ல கம்மியா மார்க் எடு அப்படின்னு சொல்லியிருப்பானா. நம்ம ஹீரோனும் வெயிட் பண்ணுவா, ஒருவேளை அன்னைக்கு மாதிரியும் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்ட்டு தான் சொல்லுவானான்னு பாப்போன்ட்டு. ஆனா அந்த இல் அப்படியே இன்னும் மேக்ஸ் எக்ஸாமுக்கு நிறைய டைம் இருக்கு, நீ உன்னோட முடிவை யோசித்து சொல்லு அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அடுத்து அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் நடந்ததை பத்தியே வீட்டுல யோசித்துக்கிட்டு இருப்பாளா. அப்பா அவ தங்கச்சி சீக்கிரம் தூங்காம அங்கிட்டு இங்கிட்டுமா விளையாண்டுகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் உடனே சீக்கிரம் தூங்கு, இல்லைன்னா நாளைக்கு கிளாஸ்ல போய் தூக்கம் வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, நாளைக்கு எங்க கிளாஸ்ல இருந்து ஸ்கூல் ட்ரிப் கூட்டு போறாங்க, அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்க போயிருவாங்க, ட்ரிப்புக்கு போகாதவங்க மட்டும்தான் கிளாஸ்ல இருப்போம், அதனால நான் அப்பா கூட தூங்கிக்குவேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்பா. இவ இப்படி சொன்ன கருத்துதான் அந்த தங்கச்சிக்கு ஸ்கூல் ட்ரிப் இருக்கு அப்படிங்கிற விஷயமே நம்ம ஹீரோனுக்கு தெரிய வரும். அவ உடனே என்னடி இதை இப்ப சொல்ற, முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நான் எப்படியான்னு காசு அரேஞ்ச் பண்ணி உன்னை ட்ரிப்புக்கு போக வச்சிருப்பேன்ல அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த குட்டி பொண்ணு, ஐயோ அக்கா ஸ்கூல் ட்ரிப்லாம் வேஸ்ட்டுக்கா, எங்கேயான்னு நம்மளை சுத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டயர்ட் ஆகும், அது மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஒரே ரூம்ல தூங்கணுமா, அப்பனா யோசித்து பாரு, நிம்மதியா தூங்கவே முடியாது, எல்லாரும் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்ட்டு அந்த தங்கச்சி சாக்கு சொல்லுவா. ஆனா இவ சொல்றதுலே நல்லா தெரியும் அந்த தங்கச்சி ஸ்கூல் ட்ரிப்க்கு போகணும்னு ஆசைப்படுறா, பட் வீட்டோட சிச்சுவேஷன்னாலதான் போகாம இருக்கா அப்படிங்கறது நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்குவா. ஆனா அந்த தங்கச்சி இப்படி எல்லாம் சொன்ன உடனே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அவ அப்படியே ஸ்கூல் ட்ரிப்னா செம ஜாலியா இருக்கும், நீ வேணா போயிட்டு வா, என்கிட்ட காசு இருக்கு, நான் உன்னை அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்பாளா. இவ இப்படி சொன்ன உடனே அந்த தங்கச்சிக்கு செம ஹாப்பி ஆயிரும். அவ அப்படியே அடுத்த நாள் ட்ரிப்புக்கு போறதுக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிருவா. பட் தங்கச்சியை ட்ரிப்புக்கு அனுப்புற அளவுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட ஏது காசு அப்படின்னு யோசித்தா, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போன உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த இல்ல மீட் பண்ணி, நீ சொன்ன டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன், நான் மேக்ஸ்ல கொஞ்சம் கம்மியா மார்க் எடுக்கிறேன், இப்படி நான் பண்ணா நீ எனக்கு எவ்வளவு காசு கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த இல் கிட்ட கேட்பா. ஆனா அதை கேட்கிறப்பே தெரியும் நம்ம ஹீரோனோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிதான் இருக்கும், அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் டிக்னிட்டியும் இழந்துதான் இந்த இடத்துல அவ காசு வாங்குற மாதிரியே இருக்கும். அந்த இல்லும் சரி, இப்ப நான் உனக்கு அட்வான்ஸா 2000 கொடுக்குறேன், எக்ஸாம்ல எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வந்ததுக்கு பேலன்ஸ் 2000 தரேன் அப்படின்ட்டு இப்ப காசு கொடுப்பானா. இதை வந்து ரெண்டு பேரும் அப்படியே டெஸ்க் கடியில வச்சுதான் டிரான்ஸ்பர் பண்ணிக்குவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இந்த காசை வாங்குறப்ப கரெக்டா அந்த ஹேனா பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டு உள்ள வந்துருவாங்க. இதனால நம்ம ஹீரோயின் பதட்டத்துல அப்படியே டக்குன்ட்டு வேகமா கைய மறப்பாளா. ஆனா இதை பார்த்து அந்த ஹேனா பொண்ணு தப்பா புரிஞ்சுக்குவா. நீயும் இன்னும் டேட் பண்றீங்களா, என்ன இவ்வளவு நேரம் டெஸ்க் கடியில கையை தானே பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஓ நம்ம கிளாஸ்ல ஒரு காதல் கதை ஓடுதோ அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே மேக்ஸ் எக்ஸாமும் நடக்க ஆரம்பிச்சிரும். நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிருவா. அவளுக்கு தான் மேக்ஸ் நல்லாவே வருமே, எல்லாமே கண்டிப்பா கரெக்டா தான் எழுதிருப்பா. பட் இருந்தாலும் இவன் கிட்ட காசு வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இப்ப எழுதின ஆன்சரையே தப்பு தப்பா சிறதுக்கு மட்டும் மாத்தி எழுதுவா. சோ இதை நினைச்சு நம்ம ஹீரோயின் அப்படியே நாள் பூரா கவலையா இருப்பாளா. அப்ப அப்படியே நைட்டு அங்க மூடி இருக்கிற அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்து நம்ம ஹீரோயின் சோகமா உட்காந்துருப்பா. அப்ப அவளுக்கு சின்ன வயசுல நடந்த சில சம்பவம் ஞாபகம் வரும். என்னன்னா இது இப்ப ரீசெண்டா தான் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க போல. இவ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இங்க அடிக்கடி வந்திருப்பா, அதுவும் இவளோட அம்மா கூட வந்திருப்பா. அப்ப அவங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கிற நம்ம ஹீரோயின் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தொலைஞ்சு போயிட்டானா, நீ அம்மாவை தேடி அங்கே எங்கேயும் அலைய தேவையே கிடையாது, கரெக்டா இந்த மேரி கோ ரவுண்ட் கிட்ட வந்து நின்று அம்மா எப்படினாலும் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம இவ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இவங்க அம்மா இவளை விட்டுட்டு போன கடுத்தும் நம்ம ஹீரோயின் இதே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்து நின்றுப்பா, தன்னோட அம்மா தான் கிட்ட திரும்பி வந்துட மாட்டாங்களான்ட்டு. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்து இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிப்பா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். என்ன பாக்குறதுக்கு தான் இங்க வந்தியா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சின்ன வயசுல எங்க அம்மா கூட இங்க அடிக்கடி வருவேன், எந்த ஒரு சந்தோஷமான நாளா இருந்தாலும் நாங்க இங்கதான் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம், அதெல்லாம் யோசித்து பார்த்தேன், லைட்டா ஃபீல் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, என்னது இது கண்டு தண்ணி எல்லாம் வருது, எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைங்க ரொம்ப அழுதாங்கன்னா அவங்களை இந்த மேரி கோ ரவுண்ட்ல ஒரு ரைடு கூட்டு போனா போதும், செம ஹாப்பி ஆயிருவாங்க. இப்ப எனக்குமே உன்னை பார்க்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் இருக்கு, பேசாம வாவே இதுல ஒரு ரைடு போலாம் அப்படின்ட்டு அவன் கூப்பிடுவான். நம்ம ஹீரோன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, இதுவே பாலடைஞ்சு போன மாதிரி இருக்கு, இதுல ரைடா அப்படிங்கிற மாதிரி அவ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, நான் ஒரு மெஜிஷியன் பா, நான் நினைச்சா முடியாதுன்ட்டு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு இப்ப அங்க இருக்கிற ஒரு சுவிட்ச போடுவான். அந்த மேரி கோ ரவுண்ட் அப்படியே இப்ப ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், என்னடா இது பல வருஷமா ஓடாம ஒரே இடத்துல இருந்தது, இவன் சுவிட்ச போட்டோனே ஆன் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆவா. ஆனா இவ குழம்பி போயிருக்கிறத பார்த்தனையும் நம்ம ஹீரோ இப்ப அப்படியே, இங்க பாரு மிஷினுக்கு மட்டும் கிடையாது, சில நேரம் நம்ம மனசுமே உடஞ்சு போய் தான் கிடக்கும், அதுக்கு சிறுசா ஹோ கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு மேஜிக் பண்ணாவே போதும், நம்ம ஹாப்பி ஆயிரலாம். இப்ப இந்த மிஷினை நான் ஜஸ்ட் ஆப்ராகா டாப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணு, அது ஆன் ஆயிருச்சு, அதே மாதிரிதான் உடஞ்சு போயிருக்கிற உன் மனசுக்கும் நீ ஆப்ராகா டாப்ரான்னு சொல்லு, ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துரும் அப்படின்பா. நம்ம ஹீரோன் அப்படியே வாய்க்குள்ளே மெதுவா ஆப்ராகா டாப்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்குவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த மேரி கோ ரவுண்ட்ல இருக்கிற குதிரை மேல ஏறி உட்காருவாங்களா. உட்கார்ந்த அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோ ஏதோ மேஜிக் பண்ண மாதிரி இருக்கும். இப்ப நார்மலா அங்க இருக்கிற ஹார்ஸ்ல ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ரியல் ஹார்ஸ்ல வானத்துல பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த ஃபீல் வந்து உண்மையிலே உடஞ்சு போயிருந்த நம்ம
ஹீரோயின் மனசுக்கு ஒரு ஆறுதல் தர மாதிரி இருக்கும். அப்படியே அவ அந்த ரியல் குதிரையில நம்ம ஹீரோவோட வானத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப டக்குன்ட்டு ஒரு ஜோக்கு என்னன்னு பார்த்தா இப்ப ரியாலிட்டிக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ அந்த ரைட் ஆஃப் பண்ணிட்டான் போல. அவன் அப்படியே போதும் போதும் என்ஜாய்மெண்ட் பண்ணது எப்படி இருந்துச்சு, நான் சொன்ன மாதிரியே இப்போ மனசு ஆறுதல் ஆயிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு இந்த மொமெண்ட்ல ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்திருக்கும். ஆனால் அவளுக்கு இன்னும் நிறைய கன்ஃபியூஷன் தான் வரும். இவனால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது, இல்லைன்னா நம்ம தான் பைத்தியம் முத்தி போய் ஹாலுசினேட் பண்றோமா, இல்லைன்னா உண்மையிலேயே இவன் ரியல் மெஜிஷியனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. நம்ம ஹீரோயினை பார்த்து உன்னோட கவலை எல்லாம் போறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ உன்னோட வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சிலதை நினைச்சு வச்சிருப்ப, அதை பண்ணிருக்கவும் மாட்டேன். அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையில நீ எதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அதையும் கொஞ்சம் முயற்சி எடுத்து உனக்காக நீ பண்ணு. ஏன்னா உன்னோட லைஃப் ஓன் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவளுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். இவன் ஏன் திடீர்னு சம்பந்தமே எல்லாம் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி. பட் எதுவும் பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுவா. அதுக்கடுத்து அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இவங்க எழுதின டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் வந்திருக்கும் போல. அதுல பார்த்தா அந்த இல் தான் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் வந்திருப்பான். இது தெரிஞ்சுட்டு இந்த கிளாஸே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னது எப்பயுமே ஆனி தானே மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வருவா, இந்த வட்டம் என்ன எல்லா சப்ஜெக்ட்லயும் இல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்படி ஃபர்ஸ்ட் வந்ததை நினைச்சு அந்த இல்லால ஃபுல்லா சந்தோஷப்பட்டுக்க முடியாது. அவன் கிட்ட ஏதோ ஒரு சோகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம ஹீரோயினுக்கும். அவ காசுக்காக இப்படி மார்க்க கோட்டை விட்டதை நினைச்சு அவளும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்தனால அந்த இல்ல பேசினபடியே பேலன்ஸ் இருக்கிற காசு அப்படியே கொடுப்பான். கொடுத்தவன் இப்பயும் சும்மா இல்லாம மிட் டர்ம் எக்ஸாம்ல நீ மார்க் கம்மியா எடுத்த, அதே மாதிரி ஃபைனல்ஸ்லயும் மார்க் கம்மியாயிடு, நான் இன்னும் கொஞ்சம் காசு தரேன் அப்படின்பா. நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவா, நீ மேக்ஸ்ல கம்மியான மார்க் எடுத்தாலும் எப்படி பார்த்தாலும் நீ தான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட், அப்புறம் எதுக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட்காக என்கிட்ட காசு கொடுத்து நீ மார்க் கம்மியா வாங்க சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. ஆனா அதுக்கு அந்த இல் சரியா பதில் சொல்லாம, இங்க பாரு இந்த வட்டம் நம்மளுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீ எனக்கு ப்ராஜெக்ட் மட்டும் செஞ்சு கொடு, அதுக்கும் நான் உனக்கு காசு தரேன் அப்படின்பா. ஆனா இந்த விட நம்ம ஹீரோயின் பெருசாலாம் போட்டு மனசை குழப்பிக்க மாட்டா. அவ அப்படியே ஓகே உனக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லு, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒத்துக்குவா. அதுக்கடுத்து இந்த மாதிரியே நம்ம ஹீரோயின் பல அசைன்மெண்ட்டும் ப்ராஜெக்டும் அந்த இல்லுக்கு செஞ்சு கொடுக்க, அதுக்கு இவன் யாருக்குமே தெரியாம நம்ம ஹீரோயினுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ஸ்கூலுக்கு வெளியே ஒரு பெரிய பேனர் ஒண்ணு ஒட்டியிருப்பாங்க. அதுல நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி யூனன்னு சொல்லி ஒரு பொண்ணு காணாம போயிருப்பா. அந்த பொண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வியர்டா பாக்குற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அதுக்கடுத்து அப்படியே ஸ்கூல் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு தான் வந்திருப்பா. அப்ப அவன் சும்மா இல்லாம, நான் எப்ப பார்த்தாலும் உனக்கு ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி காமிச்சுக்கிட்டே தானே இருக்கேன், நீயும் சில மேஜிக்ஸ் எல்லாம் கத்துக்கோ, ஏன்னா உனக்கு எப்பயும் மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் செஞ்சு நீ உன காம் பண்ணிக்கலாம் அப்படின்பா. நம்ம ஹீரோனுக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அவ வச்சிருக்க பேண்ட் அவ கிட்ட இருந்து வாங்கிக்குவான். அந்த பிளாக் கலர் பேண்ட்ல பார்த்தா அழகா ஒரு முத்து இருக்கிற மாதிரி இருக்குமா. இப்ப அதை வச்சு மேஜிக் பண்ணுவான். இவன் ட்ரிக்ஸ் பண்ண அடுத்த செகண்ட்லயே அந்த பேண்ட் தனியாவும் அந்த குட்டியா இருந்த பால் இப்ப அப்படியே ஒரு பெரிய பால் மாதிரி வந்துரும். எப்படிடா இது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்கிட்ட இருந்த பொருளை வச்சு இப்படி மேஜிக் பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. சோ இந்த மாதிரி அந்த பாலை வச்சு இப்ப அதுலயே நிறைய மேஜிக்ஸ் இவன் நம்ம ஹீரோயின் செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே வாய பொளந்து பாத்துக்கிட்டு இருக்க. அந்நேரம் வெளியே இருந்து சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த இல்லு தான் திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படிங்கறத வேவு பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்படி அந்த மெஜிஷியன் கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தனையும் இந்த இல்லுக்கு இப்ப செமையா கடுப்பாகும். அவன் அப்படியே அவன் மனசுக்குள்ள, அப்பனா அந்த ஹானா சொன்ன மாதிரி நீ இந்த இடத்துக்கு ஜஸ்ட் பணத்துக்காக வரல, உனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா இந்த இல் இன்னும் கிளம்பாம இந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டே இருப்பானா. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த கிளி தான் பேசும். சரி கிளி மட்டும் தான் இங்க இருக்கான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவும் கூட சேர்ந்தே தான் வந்திருப்பான். அவன் இந்த இல் இந்த இடத்துக்கு வந்தப்பே கண்டுபிடிச்சிருந்திருப்பான். நம்ம ஹீரோயின் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் போல. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இல் பக்கத்துல வந்து, நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்ல இங்க வந்தியா, இல்லனா மேஜிக் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல இங்க வந்தியா? இன்ட்ரெஸ்டா அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, உன் மேல சந்தேகப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அது இதுன்ட்டு பேசி ஸ்கூல் படிக்கிற பொண்ணை ஏமாத்தி இந்த இடத்துக்கு நீ கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கியா? இத பத்தி நான் போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோவேன், உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த இல் மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, உன்கிட்ட ரொம்ப சோகம் தெரியற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவன் கழுத்துல இருக்க தலைமை ஓபன் பண்ணி பாப்பான். இதை பார்த்தோன்னா அந்த இல்லுக்கு செமையா கடுப்பாயிரும். எனக்கு தேவையில்லாம தொடாத, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு போவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோ அவனை ஸ்டாப் பண்ணி, நீ இப்ப போய்கிட்டு இருக்க பாதை உனக்கு சந்தோஷத்தை தருதா இல்லனா சோகத்தை தருதா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இவன் இப்படி கேட்ட அடுத்த செகண்ட்லயே அந்த இல்லுக்கு இவன் அப்படியே எக்ஸாம் ஹால்ல உட்காந்து ப்ரெஷரைஸ்டா எக்ஸாம் எழுதுற மாதிரியும், எப்ப பார்த்தாலும் படிப்பை நோக்கி எந்த ஒரு விஷயத்திலயும் ஃபோக்கஸ் பண்ணாம படிப்பு மார்க் அப்படின்னு மட்டும் இருக்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். அதாவது அவன் ரியல் லைஃப்லயுமே அப்படிதான் இருக்கான். அதத்தான் இப்ப நம்ம ஹீரோ அவன் கண்ணு முன்னாடி டிஸ்பிளே பண்ணி காட்டுவான். ஆனா இப்ப இந்த விஷயம் எல்லாம் அப்படியே அந்த இல்லோட மைண்டுக்குள்ள வந்தனையும் அவனுக்கு ஒரு
மாதிரி தாங்க முடியாத அளவுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ப்ரெஷரைஸ்டா ஃபீல் பண்ணுவான். அதுக்கடுத்து அப்படியே ஒரு கத்துவான் பார்க்கணும். அதுக்கடுத்து தான் அவன் ரியாலிட்டிக்கே வருவான். ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்தனையும் இப்ப அந்த இல்லே ஒரு மாதிரி பயந்து போயிருவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சு, நான் இவங்க கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனா திடீர்னு பார்த்தா படிப்பு எக்ஸாம் ஹால் அப்படின்னு ஓடுற மாதிரியே மைண்டுக்குள்ள வந்துச்சு. இதெல்லாம் இவனால எப்படி பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்து போயிருவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்த பேப்பர்ல அழகா ஒரு பட்டர்ஃபிளை செஞ்சு, இந்த மாதிரி நீயும் ஃப்ரீடமா பறந்தா மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை அந்த இல் கிட்ட கொடுத்துருவான். ஆனா அந்த இல்லா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தோன்னையும் இந்த இடத்துல இருந்து கிளம்புனா போதும்டா அப்படின்ட்டு வேமா அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல வச்சுதான் காட்டுவாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோயினும் அந்த இல்லும் அசைன்மெண்ட்டையும் காசையும் இப்ப மாத்திக்குவாங்களா. அப்ப அந்த இல் என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கும் அந்த மெஜிஷியனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு கேட்பான். நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி போய் நிப்பா. இவனுக்கு எப்படி எங்களை பத்தின விஷயம் தெரியும் அப்படின்ட்டு. அப்ப அந்த இல் அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து, உனக்கு அவனை பத்தி எதான்னு தெரியுமா, அவன் பேரு அவன் வயசு இந்த மாதிரி எதான்ட்டு ஒன்னான்னு உனக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாம எந்த தைரியத்துல நீ அவன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த இல் கொஸ்டின் பண்ணுவான். ஆனா இது எதுக்குமே நம்ம ஹீரோயின் பதில் சொல்லவே மாட்டாளா. இதுலயே அவன் நல்லா புரிஞ்சுக்குவான் அவனை பத்தி இவளுக்கு ஒரு விஷயமும் தெரியல அப்படின்ட்டு. அதனால இப்ப திட்டவே ஆரம்பிச்சிருவான். இப்படி முன்ன பின்ன தெரியாத ஆள் கூட நீ வாட்டு சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க, ஏதான்ட்டு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு இவன் ரொம்ப உரிமை எடுத்து நம்ம ஹீரோயின் மேல இருக்கிற அக்கறையில இப்படி எல்லாம் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்கு பதிலுக்கு அப்படியே, இங்க பாரு, இந்த அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் காசு மட்டும் தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட வந்து நீ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவ கோவப்படுவா. பாவம் இந்த இல்லால வாயை திறந்து ஒண்ணுமே சொல்லவே முடியாது. அவன் இப்ப அப்படி மனசுக்குள்ளே நினைச்சுக்குவான், நீ அவன் கிட்ட காசுக்காக தான் மாட்டிருக்கியோன்னு நினைச்சுதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ற விதமா இப்படி காசு கொடுத்து அசைன்மெண்ட் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்னு அவன் நினைப்பான். ஆனா அதை சொன்னாலும் இவளால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ட்டு அவன் எதுவுமே பேசாம விட்டுருவான். ஆனா இவன் என்ன சொன்னாலும் நம்ம ஹீரோன் கேட்கவே மாட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ நல்லவன். அதனால வழக்கம் போல அன்னைக்கு ஈவினிங்கும் அவனை பாக்குறதுக்காக போவா. அப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவனோட பேரு, அவனுக்கு ஏதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவா. நம்ம ஹீரோவும் எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டான். அவன் பேரு பிளஸ் அவனுக்கு இப்ப ஃபேமிலி மெம்பர்னு இருக்கிற ஒரே ஒரு ஆளு அவன் கூடவே இருக்கிற அந்த கிளி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இந்த பாலடைஞ்ச பில்டிங்லயே இருக்கீங்க, வேற எங்கேயான்னு போய் வாழலாம்ல அப்படின்னு கேக்குறப்ப, அதுதான் முக்கியமான பாயிண்ட், இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கு, அதனாலதான் நான் இங்கே இருக்கேன். ஆக்சுவலி நம்ம உலகத்துக்கும் இன்னொரு உலகத்துக்கும் கனெக்ட் பண்ற போர்ட்டல் இந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் பாக்ஸ காட்டுவான். இவன் சொல்ற தோர்நிலே தெரியுது நல்லா அடிச்சு விடுறான் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவன் என்னதான் சொல்றான் அப்படின்னு ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவன் அப்படியே அங்க இருக்கிற ஒரு மெயில் பாக்ஸ காமிச்சு, நம்ம இந்த உலகத்திலயோ இல்ல வேற உலகத்துல இருக்கிற யார்கிட்டயோ பேசணும்னு ஆசைப்படுறோம்னா இந்த மெயில் பாக்ஸ் மூலியமா அவங்க கிட்ட நம்மளால கனெக்ட் ஆக முடியும். இதுல மட்டும் நீ யாரையான்னு நினைச்ச ஒரு பொருள் வச்சேன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட போயிடும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டா. பட் ஆனா அதுக்கடுத்து அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பினக்கு அடுத்து ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த மெயில் பாக்ஸை திறந்து பாப்பா. ஆனா அதுல வெறும் ஒட்டடையும் ஸ்பைடர் மட்டும்தான் இருக்குமா. நம்ம ஹீரோயின் ஜர்க் ஆயிருவா. அதோடயான் விடுவாளா, விடவே மாட்டா. அவன் சொன்ன விஷயத்த ட்ரை பண்ணி பாக்கணுங்கிறதுக்காக இப்ப அவளோட போனை உள்ள வைப்பா. என்னன்னா நம்ம ஹீரோனோட அம்மா என்னதான் அவளை விட்டுட்டு போயிருந்தாலும் நம்ம ஹீரோயின் இன்னும் அவங்க அம்மா பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு தான் இருக்கா. அதனாலதான் அவங்க அம்மாக்கு அவ பல மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா. சரி அட்லீஸ்ட் இது மூலியமா வந்துட்டு நம்ம அம்மா கிட்ட நம்ம கனெக்ட் ஆகி பேசலாம் அப்படின்ட்டு அவ செல்போனை உள்ள வைப்பா. சரி நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோட கிளி வேம் அந்த இடத்துக்கு வந்து, முட்டாள் பொண்ணு, அவன் தான் ஏதோ அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கானா, நீயும் நம்பிக்கிட்டு இருக்க, ஒரு செல்போன் எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அந்த கிளி கலாய்ச்சி விட்டுரும். சரி இப்படி கிளியே நம்மள அசிங்கப்படுத்திருச்சே, இங்க இருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பலான்னு பாக்குறப்ப ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வருவா. அவ பிரெக்னென்ட் ஆவர் இருப்பா. அவ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன இங்க மேஜிக் கத்துக்கிறதுக்காக வந்தியா, அவன் இன்னுமா இந்த மேஜிக் விஷயத்துல எல்லாரும் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான், சரி ஓகே நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு உள்ள போவா. நம்ம ஹீரோனுக்கு இந்த பொண்ணு பார்த்தனையும் இவ யாரு, இவளுக்கும் அந்த மெஜிஷியனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோனோட ஸ்கூலுக்கு முன்னாடி தான் காட்டுவாங்க. அங்க அந்த யூனுங்கிற பொண்ணு காணா போயிருக்கான்னு ஒரு பேனர் ஒட்டிருப்பாங்கல்ல, அந்த பேனரை இப்ப யாரும் கிழிச்சு விட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வேற வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ வழக்கம் போல நம்ம ஹீரோவை பார்க்க வந்து அவன் கிட்ட இருந்து சில மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருப்பாளா. இது எல்லாத்தையுமே வழக்கம் போல அந்த இல் ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸா பேசி பழகுறது பையனுக்கு செமையா கடுப்பேத்தி விட்டுரும். அதனால இப்ப எதை பத்தி யோசிக்காம ஸ்ட்ரைட் அவங்களுக்கு முன்னாடியே போய் நின்றுவான். இவன் இந்த இடத்துல பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிருவா. ஆனா இந்த இல் உடனே, நான் ஒன்ன பாக்குறதுக்காக வரல, எனக்கு இந்த மெஜிஷியன் கிட்ட ஏற்கனவே தீர்க்க வேண்டிய கணக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை பத்தி தான் பேசுறதுக்கு வந்தேன் அப்படின்றான். ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த இல் மேல ஏதோ ஒரு கரிசனம் இருக்கும் போல. அதனால அவனை பெருசாலாம் எதுவும் வெளியே போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்க மாட்டான். அவன் வாட்டுக்கு அப்படியே அவனோட மேஜிக் ஷோவை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா இந்த இல்லா, இதெல்லாம் எனக்கு சப்ப ட்ரிக்ஸா இருக்கு, நானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அதை செய்ய ட்ரை பண்ணி கொஞ்சம் மொக்க வாங்கவும் செய்வான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ ரொம்ப சாஃப்டானவன் போல. அவன் இப்ப அப்படியே அவனுக்கு தெரிஞ்ச சில மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோனுக்கு சொல்லி
சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம இப்ப அந்த இல்லுக்கும் சொல்லி கொடுப்பான். ஆரம்பத்துல இதெல்லாம் ஒரு மாதிரி போரா உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்த அந்த இல் இப்ப ஒரு மாதிரி எக்ஸைட் ஆயிட்டு என்ஜாய்மெண்டோட பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதாவது இத்தனை நாள் வரைக்கும் அவன் ஃபோக்கஸ் எல்லாமே படிப்புல மட்டும்தான் இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் அவன் பார்த்தனையும் அவன் மைண்டுமே ஒரு மாதிரி பீஸா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால இந்த 3 பேரும் செமையா அங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த இல் நம்ம ஹீரோ மாதிரியே சில ட்ரிக்ஸ் செய்யறேன்னு சொல்லிட்டு நெருப்ப வச்சு ஒரு ட்ரிக்ஸ் ஒண்ணு பண்ணுவான். ஆனா அது லைட்டா பேக் ஃபயர் ஆகி அவன் கையில இப்ப காயம் பட்டுரும். அதுக்கடுத்து அவனோட காயத்துக்கு நம்ம ஹீரோயின் தான் மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்பா அப்படியே அந்த இல் கிட்ட இனிமேல் ப்ராஜெக்ட்டுக்காக நான் உன்கிட்ட காசு வாங்க போறது கிடையாது, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த டீலை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்பா. இப்படி சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட வாங்கின காசு எல்லாத்தையுமே நான் திரும்பி கொடுத்துறேன், என்னால ஒரேடியா கொடுக்க முடியலன்னா கூட நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஆனா அதுக்கு உடனே அந்த இல் இல்ல இது எல்லாமே நான் உனக்காக தான் செஞ்சேன், அதனால இந்த விஷயத்தை இதோட மறந்துரு, நீ என்கிட்ட திரும்பி காசெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுவான். சோ இதுலயே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா, இவன் வந்து காசை வச்சு தன்னை இன்சல்ட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணல, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற நோக்கத்துல தான் பண்ணிருக்கான். பட் ஆனா அவன் சூஸ் பண்ண மெத்தட் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவளும் புரிஞ்சுக்குவா. இதுவே இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. ஏற்கனவே யூனன் சொல்லி ஒரு பொண்ணு மிஸ் ஆயிருப்பா, அவளோட பேனரை கூட யாரோ கிழிச்சிருப்பாங்களே. சோ அது சம்பந்தமா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் அங்க நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையே காட்டுவாங்க. அந்த பேனரை கிழிச்சவன் அப்படியே பார்க்க நம்ம ஹீரோ மாதிரியே இருப்பான். இத பார்த்தோன்னு இந்த போலீஸ் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாங்க. என்னது இது சம்பந்தமே இல்லாம மெஜிஷியன் மாதிரி ஒருத்தன் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணோட பேனரை கிழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சந்தேகப்படுவாங்க. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கே, நம்ம ஹீரோவுக்கும் அந்த யூன் பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா, இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க போன்ல ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினை அவளோட கிளாஸ் டீச்சர் தனியா கூப்பிட்டு, இல்லோட அம்மா எனக்கு போன் பண்ணிருந்தாங்க, கொஞ்ச நாளாவே அவன் அக்கௌண்ட்ல இருந்து நிறைய காசு எடுத்துக்கிட்டு இருக்கானா, ஒருவேளை ஸ்கூல்ல எதுவும் புள்ளி பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு அவங்க அம்மா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இத பத்தி விசாரிக்கிறப்பதான் எங்களுக்கு ஒரு போட்டோ ஒரு எவிடன்ஸ் ஒன்று கிடைச்சிச்சு. அதுல இல் வந்து உன்கிட்ட காசு கொடுக்கற மாதிரி இருந்துச்சு, நீ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இதை இன்னும் நான் பிரின்சிபல் வரைக்கும் கொண்டு போகல, உண்மையை சொல்லு, உங்களுக்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் கேட்பாரு. சோ இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற டீல் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா இவங்க 2 பேருக்குமே பிரச்சனை வருமா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனுக்கும் அந்த தொலைஞ்சு போன யூன்ங்கிற பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நான் போடுற வீடியோ பாருங்க. ஓகே गाइस, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை பை.